ஹாய், யூ ஃபிட் மைண்ட் ஃபிட்டு. நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் உங்களோட மைண்டும் ஃபிட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்பிங் ரோப். ஜம்பிங் ரோப்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்கிப்பிங் தான். இந்த ஜம்பிங் ரோப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது, டைனமிக் ஸ்டிச்சிங். இந்த டைனமிக் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம், அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அந்த ஸ்டிச்சிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஜம்பிங் ரோப்புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிகினர் எப்படி அந்த சைஸை நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோப்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஜம்பிங் ரோப்போட சென்டராக உங்கள் காலில் புஷ் பண்ணிக்கிட்டு உங்கள் அந்த ரோப்ஸ் வந்து நம்ம செஸ்ட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. செஸ்ட்டுக்கு மேலே அந்த ஹேண்டில் இருக்கட்டும். ஜம்பிங் ரோப்பை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜம்பிங் ரோப்பை வெயிட்ஸாக இருக்கிற ஜம்பிங் ரோப்பை நம்ம சூஸ் பண்ணணும். வெயிட்ஸ் அதிகமாக இருக்க ஜம்பிங் ரோப்பை நம்ம சூஸ் பண்ணணும். கீழே இருக்க வீடியோவில் ஒருத்தர் வெயிட் அதிகமாக இருக்க ஜம்பிங் ரோப்பை வச்சு பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரோப்ஸ் வந்து அலை மோதிக்கிட்டே இருக்குது. அது அலை மோதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் காலில் மாட்டிக்கிட்டே இருக்கும், உங்களோட மூடு அப்செட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் அடுத்தது நீங்கள் இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஸோ வெயிட்ஸ் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க அந்த ரோப்ஸில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கும், உங்கள் காலில் மாட்டாமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கால் பாதம் வந்து ஃப்ளோரில் எப்படி டச் ஆகும்னா கீழே இருக்க இமேஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு மாட்டி ஜம்ப் பண்ணும்போது உங்களோட பாதம் இந்த அளவுக்கு ஃப்ளோரில் டச் ஆனால் போதும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜம்பிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட பாதமும் ஃப்ளோருக்கும் நடுவில் இருக்க கேப்பு வந்து 3லேருந்து 4 இன்ச்சு கேப்பில் இருக்கிற மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணி அந்த எக்ஸசைஸை ஜம்பிங் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. ரவுண்டு ஒரு 50 கவுண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டு ஒரு 5லேருந்து 10 கவுண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்ட்ஸுக்கும் இதே மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஜம்பிங் ரோப்பை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கவுண்ட்ஸை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. மொத்தம் 5 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்ட்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 ரவுண்டுக்கு ஒரு முறை தண்ணி கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க, ரொம்ப அதிகமாக குடிக்க தேவையில்லை. இது தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் கார்டியோ லெவல் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.